ஒரு கிராமத்துல வயசான குயவர் ஒருத்தர் பானைகள்லாம் செஞ்சு வித்துட்டு வந்தாராம். அவர் வீட்டுல நிறைய வகையான பானைகள் இருந்துச்சாம். அதுல ஒரு பானை மட்டும் ஒரு சின்ன ஓட்டையோட இருந்துச்சாம். ஆனா அந்த குயவர் அந்த பானையை தூக்கி போடலையாம். அதையும் வீட்டுல ஒரு ஓரமா வச்சிருந்தாராம். அவர் தினமும் ஆத்துக்கு தண்ணி எடுக்க போகும்போது ஒரு நீளமான குச்சியில ஒரு பக்கம் நல்ல பானையும் ஒரு பக்கம் இந்த ஓட்டை இருக்க பானையும் கட்டி எடுத்துட்டு போவாராம். அப்போ இந்த நல்ல பானை இந்த ஓட்டை இருக்கிற பானைய பார்த்து சிரிச்சுதான், உனக்குள்ள ஓட்டை இருக்கு, நீ நல்ல பானையே இல்ல, ஆனாலும் பாரு இந்த குயவர் தினமும் உன்னை கட்டி எடுத்துட்டு போறாரு, உன்னால தண்ணி கூட ஸ்டோர் பண்ணி வைக்க முடியல அப்படின்னு சிரிச்சுதான். அந்த ஓட்டை இருக்கிற பானைக்கு ஒரே வருத்தமா, அது ரொம்ப வருத்தப்பட்டு அந்த குயவர்கிட்ட கேட்டுச்சான், எனக்குள்ள ஓட்டை இருக்கு, என்னால தண்ணி சேகரிக்கவே முடியல, ஆனாலும் தினமும் நீங்க எதுக்கு என்னை கட்டி எடுத்துட்டு போறீங்க ஆத்துக்கு அப்படின்னு கேட்டுச்சான். அப்போ அந்த குயவர் சொன்னாரா, நாளைக்கு நான் இதுக்கான பதில சொல்றேன், நீ கவலைப்படாத அப்படின்னு. அடுத்த நாள் வழக்கம் போல அந்த குயவர் நல்ல பானையும் இந்த ஓட்டை இருக்க பானையும் கட்டி எடுத்துட்டு போனாராம். ஆத்துக்கு போய் தண்ணி எடுத்துட்டு திரும்பி வர வழியில நீ என்னெல்லாம் பார்த்துட்டு வரேன்னு என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொன்னாராம். அதே மாதிரி இந்த நல்ல பானைக்கிட்டையும் சொன்னாராம், நீயும் திரும்பி வர வழியில என்னெல்லாம் பார்க்கறேன்னு எனக்கு சொல்லு அப்படின்னு. வீட்டுக்கு வந்து அவரோட குடிசையில 2 பானையும் இறக்கி வச்சுட்டு கேட்டாராம். அப்போ இந்த நல்ல பானை சொல்லிச்சா, நான் வர வழியில ஒன்றும் பார்க்கலையே, நம்ம நடந்து வர வழித்தடம் தான் பார்த்தேன், வேற எதுவும் பார்க்கலையே அப்படின்னு நல்ல பானை சொல்லிச்சான். இந்த ஓட்டை இருக்க பானைக்கிட்ட கேட்டாராம். அது சொல்லிச்சான், நான் வர வழி ஃபுல்லா அழகான பூச்செடிகளா பார்த்தேன் அப்படின்னு சொல்லிச்சான். அப்போ அந்த குயவர் கேட்டாரா, அந்த அழகான பூச்செடிக்கெல்லாம் யாரு தினமும் தண்ணி ஊத்துறான்னு தெரியுமா அப்படின்னு. அந்த ஓட்டை இருக்க பானை சொல்லிச்சா, எனக்கு தெரியாதே அப்படின்னு. அப்போ அந்த குயவர் சொன்னாரா, நீ தான் தினமும் அதுக்கெல்லாம் தண்ணி ஊத்திட்டு வர, அதனாலதான் அங்க அவ்வளோ அழகான பூச்செடிகள்லாம் இருக்கு அப்படின்னு சொன்னாராம். இதை கேட்ட அந்த ஓட்டை இருக்கிற பானைக்கு ஒரே மகிழ்ச்சியாம். என்னது, நான் தான் அதுக்கெல்லாம் தண்ணி ஊத்துனேனா அப்படின்னு கேட்டுச்சான். அந்த குயவர் சொன்னாரா, ஆமா அப்படின்னு. அப்போ அந்த குயவர் அந்த ஓட்டை பானை கிட்ட சொன்னாரா, நீ உடைஞ்சு போயிட்டதா நினைக்காத, உனக்குள்ளரையும் ஒரு திறமை இருக்கு, உன்னாலையும் மேலே வர முடியும், உன்னாலையும் எல்லாருக்கும் உதவி பண்ண முடியும், அதனால உன்னை நினைச்சு நீ வருத்தப்படக்கூடாது, நீ எதுக்காக படைக்கப்பட்டிருக்கியோ அதை கண்டிப்பா நீ நிறைவேற்றுவ அப்படின்னு அந்த குயவர் சொன்னாராம்.